வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆருத்ரா வழக்கில் ஆவணங்களை சமர்ப்பிக்க நடிகர் ஆர்.கே. சுரேஷிடம் கேட்டுள்ளோம் என பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், விரிவான விவரம். பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவனம் தொடர்புடைய முக்கிய நபர்களை கைது செய்யக்கூடிய பணிகளை அதனைத் தொடர்ந்து விசாரணை செய்யக்கூடிய பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. சமீபத்துல பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவன மோசடியில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான ராஜசேகரை துபாயில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்தது. அதன் பிறகு தொடர்ந்து அவரை மீட்டு இங்கு கொண்டு வருவதற்கான பணிகளை தற்போது தூதரக ரீதியாகவும் இந்திய அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகளை கொண்டு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவன வசதி மோசடி தொடர்புடைய சந்தேகிக்கப்படக்கூடிய நபராக இருக்கக்கூடிய அதிலேயும் பலரையும் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. இதில் முக்கிய நபராக பார்க்கக்கூடியவர் நடிகர் ஆர்.கே. சுரேஷ். அவரிடமும் காவல்துறையினர் சம்மன் கொடுக்கப்பட்டு நேரடியாக விசாரணையை தீவிரப்படுத்தியிருந்தாங்க. அப்பொழுது விசாரணையின் பொழுது மேலும் கூடுதலான ஆவணங்கள் தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டு அவர் தெரிவித்திருந்தாங்க. அதன் அடிப்படையில கூடுதல் ஆவணங்களும் கேட்கப்பட்டிருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை நமக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ராஜசேகர் மற்றும் பலரையும் கைது செய்யப்பட்டு சொத்து ஆவணங்களையும் பறிமுதல் செய்யக்கூடிய பணிகளை தொடர்ந்து ஈடுபடக்கூடிய நிகழ்வு நடந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் வங்கி கணக்குகளும் முடக்கக்கூடிய பணிகளை அதிகமாக பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கக்கூடிய வங்கி கணக்குகளை முடக்கக்கூடிய பணிகளையும் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய நிகழ்வும் நடைபெறுகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஆர்.கே. சுரேஷ் அவர்களை கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனந்தன், இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இந்த வழக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஏற்கனவே ஆர்.கே. சுரேஷ் தரப்புல தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ காலதாமதமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஏதேனும் ஆவணங்களை ஆர்.கே. சுரேஷ் தரப்புல இருந்து இது வரைக்கும் தாக்கல் செஞ்சிருக்காங்களா? ஆர்.கே. சுரேஷ் அவரை நேரடியாக விசாரணை செய்யும் போது அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு ஒரு நாள் முழுவதும் விசாரணைகள் செய்யப்பட்டிருந்தது. அதுல முக்கியமான எழுத்துப்பூர்வமாகவும் கேட்கப்பட்டது. அதே மாதிரி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட சில தகவல்களை வழக்கறிஞர் மூலமாகவும் அவர் மூலமாகவும் நேரடியாக தெரிவிச்சிருந்தாலும் கூடுதல் ஆவணங்கள் கேட்கப்பட்டிருந்தது. இது நாள் வரையும் அந்த ஆவணங்களை ஆர்.கே. சுரேஷிடமும் அவருடைய தரப்பிலிருந்து இதுவரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறைக்கு வழங்கவில்லை. இந்த நிலையில மீண்டும் அவரிடம் இது தொடர்பான விளக்கங்களை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கேட்டுள்ளது. அடுத்த கட்டமாக ஒருவேளை அவர் இதற்கு உரிய பதிலளிக்கவில்லை என்றால் மீண்டும் அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு நேரடியாக விசாரணை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் மேற்கொள்வார்கள். இந்த வழக்கு முக்கிய நபர்களை கைது செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த பறிமுதல் செய்யக்கூடிய பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.